வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கோகோனட் வச்சு ஒரு புட்டிங் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் எடுத்துட்டேன், அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இது கூட நம்ம தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் இதில் வடிகட்டுறேன். தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் பத்தது இல்லையா, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ அது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு நான் 2 ஸ்பூன் போடுறேன். அது இந்த குட்டி ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை ஊற்றிட்டு அடுப்பத்தை வச்சுட்டேன். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அது கொஞ்சம் கெட்டியாக வரும் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் இப்போ கிளறுவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனோன்னு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் ஊற்றிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. புட்டிங் ரெடி ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் அதை சாப்பிட்டு காட்டுறேன். செமையாக இருக்குது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.